இஸ்ரவேல் புத்திரரின் பொல்லாப்புகள். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிறபோது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்துக்கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ! ஆகையால் கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். அதினின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள். நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை. அது தீமையான காலம். அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்புச் சொல்லி, நாம் முற்றிலும் பாழானோம், நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார், என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார், நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அக்கிரமத்தை யோசிக்கிறார்கள். அவர்கள் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தரித்திரரையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஒடுக்குகிறார்கள். அவர்களுடைய பொல்லாத சிந்தனைகள் அவர்கள் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் ஆதாரமாயிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எந்நேரமும் அக்கிரமத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நித்திரை வராது. படுக்கையில் படுத்திருந்தாலும் பிறருக்கு எப்படி பொல்லாப்பு செய்வது என்பதை பற்றியே யோசிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய கையில் வல்லமை இருக்கிறது, அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. தாங்கள் யோசித்த அக்கிரமத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களிடத்தில் சரீர பலன் இருக்கிறது. தாங்கள் செய்ய எத்தனம் பண்ணின பொல்லாப்புகளை காலதாமதம் பண்ணாமல் விடியற் காலத்திலேயே நடப்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிறருடைய வயல்களை இச்சித்து பறித்துக் கொள்கிறார்கள். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை வஞ்சனையாக அபகரித்துக் கொண்டது போல இஸ்ரவேல் புத்திரரும் பிறருடைய வயல்களை இச்சித்து வஞ்சனையாக பறித்துக் கொள்கிறார்கள். தரித்திரர், திக்கற்றவர்கள், விதவைகள் ஆகியோரின் வீடுகளையும் இச்சித்து எடுத்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சரீர பலம் இருக்கிறது, அவர்களுடைய கையில் வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. தங்களுடைய அதிகாரங்களை தூஷணமான வழிகளில் பயன்படுத்தி புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் அக்கிரமத்தை யோசிப்பதோடு தங்களுடைய அக்கிரம சிந்தைகளை எப்படி நிறைவேற்றுவது என்பது பற்றியும் யோசிக்கிறார்கள். தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு புது புது வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் மனதில் ஆசைப்படுவதையெல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு திடீரென்று அக்கிரம யோசனை வருகிறது. அந்த அக்கிரமத்தை காலதாமதம் பண்ணாமல் செய்துவிடுகிறார்கள். பல சமயங்களில் அக்கிரமமான காரியங்களை பொறுமையாக யோசிக்கிறார்கள். எப்படி அக்கிரமம் செய்வது என்று நிதானமாக யோசித்து திட்டமிடுகிறார்கள். இவர்கள் துணிகரமான பாவிகள். தங்கள் படுக்கையில் தூங்க வேண்டிய நேரத்தில் கூட தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பொல்லாதவர்களாயும் இருக்கிறார்கள், அவர்கள் ஐஸ்வர்யவான்களாயும் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அதிகாரமும் இருக்கிறது. தாங்கள் யோசித்த அக்கிரமத்தையும் செய்ய வேண்டும் என்று எத்தனம் பண்ணின பொல்லாப்புகளையும் தங்கள் கையின் வல்லமையினால் உடனே நிறைவேற்றி விடுகிறார்கள். இவர்களுடைய ஐஸ்வர்யங்களும் அதிகாரங்களும் இவர்களுக்கு துணையாய் இருக்கிறது. துன்மார்க்கர் எதை ஆசைப்படுகிறார்களோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துணிகரமான காரியங்களை செய்கிறார்கள். இவர்களுடைய கைகளில் அதிகாரம் இருப்பதினால் மற்றவர்களுடைய வயல்களை வஞ்சித்து பறித்துக் கொள்கிறார்கள். மேலும் இவர்களுடைய கைகளில் பலமும் இருக்கிறது. மற்றவர்கள் தங்களுடைய வயல்களை இவர்களுக்கு கொடுக்க மறுத்தாலும் அதை பலவந்தமாக அவர்களிடத்தில் இருந்து பறித்துக் கொள்கிறார்கள். துன்மார்க்கர் பாவம் செய்வதை பற்றி கவலைப்படுவதில்லை. யாருக்கு விரோதமாக தீங்கு செய்கிறோம் என்பதையும் அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. அவர்கள் புருஷனையும் அவன் வீட்டையும் ஒடுக்குகிறார்கள். இந்த புருஷனுக்கு குடும்ப பொறுப்பு இருக்கிறது. இவன் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். ஆனால் துன்மார்க்கரோ புருஷனை பற்றியோ அவனுடைய வீட்டை பற்றியோ
அவனுடைய குடும்ப பொறுப்புகளை பற்றியோ கவலைப்படுவதில்லை. அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் பிச்சை எடுத்தாலும் துன்மார்க்கர் அவனுக்காக பரிதாபப்பட மாட்டார்கள். ஒரு சிலருக்கு பூர்வீகத்து சொத்துக்கள் சுதந்திரமாக கிடைத்திருக்கும். இவர்கள் தங்களுடைய முன்னோர்களின் பாரம்பரிய சொத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இது சந்ததி சந்ததியாக இவர்களுக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம். ஆனால் துன்மார்க்கரோ சுதந்திரவாளியையும் அவனுடைய சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் துன்மார்க்கரின் பாவத்திற்கு தண்டனை கொடுக்கிறார். நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வம்சத்தாருக்கு விரோதமாக என்னும் வாக்கியத்திற்கு இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக என்று பொருள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக தீமையை வருவிக்க நினைக்கிறார். அவர்களுடைய குடும்பத்தாருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோருமே அக்கிரமத்தை யோசிக்கிறார்கள், பொல்லாப்பு செய்கிறார்கள், தரை ஒடுக்குகிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தங்களுக்கு வந்தாலும் அந்த நியாய தீர்ப்பில் இருந்து தங்களால் எப்படியும் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் நம்புகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்போ அவர்கள் மீது உறுதியாக வருகிறது. அதினின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் வம்சத்தார் பேலியாளின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நீதியான கட்டளைகளும் அவருடைய நியாய பிரமாணங்களும் லேசான நுகமாய் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய நுகத்துக்கு தங்களுடைய கழுத்தை ஒப்புக் கொடுக்க மறுக்கிறார்கள். மென்மையான நுகத்திற்கு கழுத்தை ஒப்புக் கொடுக்க மறுக்கிறவர்கள் மீது கடினமான நுகம் சுமத்தப்படும். கர்த்தருடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிறவர்கள் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். கர்த்தருடைய நியாய பிரமாணம் மென்மையான நுகமாகவும் அவருடைய நியாய தீர்ப்புகள் கடினமான நுகமாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் மேட்டிமையாய் நடக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் பெருமை இருக்கிறது. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்து நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஏசாயா 3:16. கர்த்தர் மேட்டிமையாய் நடக்குகிறவர்களை ஒடுக்குவார். அவர்கள் மீது பாரமான சுமையை சுமத்துவார். அவர்கள் இனிமேல் மேட்டிமையாய் நடக்க மாட்டார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் அவர்கள் மீது வரும்போது அவர்களுக்கு தீங்கும் நாசமும் மோசமும் அழிவும் வரும். தங்களுக்கு வரும் அழிவின் நிமித்தமாக இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களை வெகுவாய் தாழ்த்துவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அக்கிரமம் செய்தாலும் பொல்லாப்பு செய்தாலும் அவர்கள் சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். பாவத்தை குறித்த வருத்தமோ குற்ற உணர்வோ அவர்களிடத்தில் காணப்படவில்லை. கர்த்தர் அவர்களுடைய சந்தோஷத்தை துக்கமாய் மாற்றுவார். அவர்களுடைய மகிழ்ச்சியின் ஆரவாரம் துயரமான புலம்பலாய் மாறும். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தீமையான காலம் வந்திருக்கிறது. அந்த காலத்தில் அவர்கள் முற்றிலும் பாழாய் போய் இருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார் என்றும் அதை தங்களை விட்டு நீக்கி போட்டார் என்றும் அழுது புலம்புவார்கள். கர்த்தர் தங்களுடைய வயல்களை பிடுங்கி அந்நியர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்கியதினால் கர்த்தர் இவர்களை ஒடுக்குகிறார். இவர்கள் மற்றவர்களுடைய வயல்களை இச்சித்து பறித்து கொண்டதினால் கர்த்தர் இவர்களுடைய வயல்களை பிடுங்கி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சத்துருக்கள் அவர்களை ஏளனம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு வந்திருக்கிற ஆபத்துக்களின் நிமித்தமாகவும் பேரழிவின் நிமித்தமாகவும் அவர்களை பரியாசம் பண்ணுவார்கள். அவர்களுடைய துக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். சத்துருக்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக அவர்கள் பேரில் ஒப்புச் சொல்லுவார்கள். ஒப்புச் சொல்லுவார்கள் என்னும் வார்த்தைக்கு பழமொழி சொல்லுவார்கள் என்று பொருள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக பழமொழிகளை சொல்லி அவர்களை பரியாசம் பண்ணுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுடைய வீடுகளிலும் நிலங்களிலும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். இது நியாயமான வழிகளில் நேர்மையாக உழைத்து சம்பாதித்த ஐஸ்வர்யம் அல்ல. இவர்களுடைய வயல்கள் ஏழைகளை இச்சித்து பறித்து கொண்டது. இவர்களிடத்தில் இருக்கும் வீடுகளும்
மற்றவர்களை இச்சித்து எடுத்துக்கொண்டது. மற்றவர்களிடத்திலிருந்து அநியாயமாக அபகரித்துக் கொண்ட சொத்துக்கள் இவர்களிடத்தில் ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தர் இவர்களிடத்தில் உள்ள வயல்களையும் வீடுகளையும் பிடுங்கி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார். இஸ்ரவேல் வம்சத்தார் வீடுகளையும் வயல்களையும் இழந்தவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார் என்று அழுது புலம்புவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரமாக இருந்தது இப்போது அந்நியர் வசமாக இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அதை அவர்களிடமிருந்து பிடுங்கி அவர்களுடைய சத்துருக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுகிறார். கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் என்று மீகா சொல்லுகிறார். சுதந்திர வீதங்களை பெற்றுக் கொள்வதற்கு இஸ்ரவேல் புத்திரர் இருப்பார்கள். ஆனால் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுப்பதற்கு அங்கே சுதந்திரம் இருக்காது. கர்த்தர் அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி அதை ஏற்கனவே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டார். இனிமேல் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுப்பதற்கு அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்தில் வாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் கானான் தேசத்தை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சுதந்திர வீதமாக கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருடைய பரிசுத்தமான நிலம். இது கர்த்தருடைய நிலம். இஸ்ரவேல் வம்சத்தார் கானான் தேசத்தை இழக்க விரும்பவில்லை. ஆனால் கர்த்தரோ தம்முடைய நீதியினால் கானான் தேசத்தை இஸ்ரவேல் வம்சத்தாருடைய கைகளில் இருந்து பிடுங்கி அதை அந்நியர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுகிறார். இஸ்ரவேலின் பாவங்கள். அக்கிரமத்தை யோசிக்கிறார்கள். தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணுகிறார்கள். தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பிக்கிறார்கள். வயல்களை இச்சிக்கிறார்கள். வயல்களை பறித்துக் கொள்கிறார்கள். வீடுகளை இச்சித்து எடுத்துக் கொள்கிறார்கள். புருஷனையும் அவன் வீட்டையும் ஒடுக்குகிறார்கள். மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறார்கள். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். நான் இந்த வம்சத்தாருக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். அதினின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள். நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை. அது தீமையான காலம். அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்புச் சொல்லுவார்கள். நாம் முற்றிலும் பாழானோம் என்று புலம்புவீர்கள். நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார் என்று கூறுவீர்கள். சுதந்திரத்தை என்னை விட்டு நீக்கி போட்டார் என்று புலம்புவீர்கள். நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தார் என்று துயரமான புலம்பலாய் புலம்புவீர்கள். கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பார்கள்.